மனிதன் உலகத்தை வெல்வது பெரிய சாதனை அல்ல, தன் மனதை வெல்வதே மிகப்பெரிய சாதனை. நான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன வார்த்தைகள் இன்றும் மனித வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்று நான் பேசப்போவது பல குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். பிறர் மனை நோக்காமை. ஒரு நொடியின் தவறான ஆசை ஒரு வாழ்நாள் நிம்மதியை அழித்துவிடும். அதனால்தான் அறத்துப்பாலில் நான் பல குறள்களில் இதை பற்றி எச்சரித்தேன். இப்போது ஒவ்வொரு குறளையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை சம்பவத்தோடு சொல்கிறேன். முதல் குறள், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. உண்மையான ஆண்மை உடல் பலத்தில் இல்லை, மனக்கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் நண்பனின் மனைவியிடம் தவறான ஆசை கொண்டான். ஆனால் அவன் குழந்தை அப்பா என்று ஓடி வந்த அந்த நொடி அவன் மனசு உடைந்தது. நான் செய்தால் என் குடும்பத்துக்கும் இதே வலி வரும் என்று உணர்ந்தான். அதுவே அவனை காப்பாற்றியது. இரண்டாவது குறள், அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். பிறர் வீட்டின் வாசலில் ஆசையுடன் நிற்பவன் அவனை விட பெரிய முட்டாள் யாரும் இல்லை. ஒரு ஊரில் பணக்காரன் ஒருவன் இருந்தான். ஆனால் பிறர் குடும்பத்தில் கை வைத்தான். இறுதியில் பணம் இருந்தும் மரியாதை இல்லாமல் தனியாக வாழ்ந்தான். மூன்றாவது குறள், விழுந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். தவறான உறவு வைத்தவன் உயிரோடு இருந்தாலும் மனிதனாக வாழ்வதில்லை. ஒரு பெண் தன் கணவரை முழு நம்பிக்கையுடன் காதலித்தாள். ஆனால் அவன் துரோகம் செய்தான். அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்த பிறகுதான் அவன் தனது தவறை உணர்ந்தான். நான்காவது குறள், எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அவன் வீழ்ச்சி உறுதி. ஓர் அரசன் அனைத்தும் இருந்தும் தவறான ஆசையால் அரசையும் இழந்தான். ஐந்தாவது குறள், எளிதென இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. யாருக்கும் தெரியாது என்று செய்யும் பாவம் ஒரு நாள் உலகத்திற்கே தெரியும். மறைத்து வைத்த தீ போல தவறான உறவும் ஒரு நாள் வெடிக்கும். ஆறாவது குறள், பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். பிறர் மனை மீது ஆசை கொண்டவனிடம் 4 விஷயம் எப்போதும் இருக்கும். பயம், பாவம், பகைப்பழி. அவன் சிரித்தாலும் உள்ளே நிம்மதி இருக்காது. ஏழாவது குறள், அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். உண்மையான குடும்ப மனிதன் யார் தெரியுமா? தன் மனைவியை மதித்து பிறர் மனைவியை தாயாக மதிப்பவன். அப்படிப்பட்ட வீட்டில்தான் நிம்மதி இருக்கும். எட்டாவது குறள், பிறன்மனை நோக்காதார் பேரின்பம் காண்பர். ஒழுக்கம் காக்கும் மனிதன் வெளியில் மட்டுமில்லை, உள்ளிலும் சந்தோஷமாக இருப்பான். அவன் தூங்கும்போது பயம் இருக்காது. ஒன்பதாவது குறள், ஒரு ஆசை முதலில் இனிப்பாக தோன்றும். ஆனால் அதன் முடிவு குடும்ப அழிவு. குழந்தைகளின் கண்ணீர், மனைவியின் வலி, பெற்றோரின் அவமானம். இதற்கெல்லாம் காரணம் கட்டுப்பாடில்லாத மனம். 10வது குறள், இறுதி அறிவுரை, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். உடம்பை காப்பது முக்கியம், ஆனால் ஒழுக்கத்தை காப்பது அதைவிட முக்கியம். ஒரு மனிதன் தவறான ஆசையை வென்றால் அவன் வாழ்க்கையை வென்றவன். பிறர் வாழ்க்கையை கெடுக்காதே, உன் மனதை வெல். அதுவே அறம், அதுவே உண்மையான ஆண்மை. நான் திருவள்ளுவர். மீண்டும் ஒரு வாழ்க்கை பாடத்துடன் சந்திக்கிறேன். திருவள்ளுவர் சொன்ன 10 வாழ்க்கை பாடங்கள். பிறர் மனை நோக்காமை,